ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேக்குக்கு ஒரு 2 ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். தி பெட் மேட்ச் இதான்டா டைட்டில். அண்டு ஓஷன் ஃபிக்ஸும் டேக்குக் ஃபார் எவரும் மிங்கிள் பண்ணிட்டோம். இனிமேல் நிலாவும் இதில் வீடியோஸ் போடுவாங்க, நானும் போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேடா? ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜோட ஹாஸ்டலில் தான்டா காட்டுறாங்க. நைட் ஒரு 7 o'clock இருக்கும். ஒரு பர்சன் அப்படியே கையில் லக்கேஜோட அந்த ஹாஸ்டல் கேட் முன்னாடி நின்றுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஷோ மம்மி, ப்ளீஸ் மம்மி, ஏன் மம்மி இப்படி அழுவுறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் அழுகை நிறுத்துறீங்களா? டேய் என்னடா, உன்னை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. இப்போ திடீர்னு கொண்டு வந்து விட்டுட்டு போகணுன்னா எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்காதா ஜேகே? எனக்கு புரியுது. அதுக்காக எதுக்கு இப்படி அழுவுறீங்க? எனக்கு கஷ்டமாக இருக்கு மம்மி, ப்ளீஸ் அழுவாதீங்க. சரி, நீ கஷ்டப்படாத. அதுக்கு இப்படி தான் அழுவீங்களா? அங்கே பாருங்கள், கண்ணெல்லாம் செவந்துருச்சு மம்மி. ப்ளீஸ் மம்மி, நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நான் உங்கள் கூடவே வந்துடுவேன். என்ன, வந்துட்டுமா? இல்லை, அதெல்லாம் வேணாம். நீ படிக்கணும்ல. படிக்கணும்ல. அப்போது இங்கே தானே இருந்தாகணும்? ஆமாம். அப்புறம் என்ன, அழுவாதீங்க சரியா? கண்ணை தொடைங்க மம்மி. டேட், ஏன் டேட் இப்படி சைலண்ட்டாகவே இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க டேட். ஜேகே, அவளாவது அழுவுறா, என்னால் அது கூட பண்ண முடியலடா. உன்னை பிரியறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ரைட்டு தான். அவ்வளோதான், நான் அப்படியே உங்கள் கூட வந்துட்டுமா? இல்லை, அதெல்லாம் வேணாம். இங்கே பாரு, நல்லா படிக்கணும். முதல்ல உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ சரியா? என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? ஓகே டேட், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மம்மியை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரிடா, என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியாதா? நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா அம்மா அப்படியே அவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு சுத்தமாக அவனை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஜேகேவோட அப்பா யூஎஸில் பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அவனோட ஸ்டடீஸ்க்காக தான் இங்கே கொண்டு வந்து அவனை விட்டுருக்காரு. ஜேகே அந்த காலேஜில் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறான். இப்போ அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அப்படியே அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வார்டன் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு அவனோட ரூம் எதுவும் செக் பண்ணிட்டு இப்போ அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் அந்த ரூமில் ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 2 பசங்க ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேவும் அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு ரூம்குள்ளே வரான். அங்கே 3 பெட் இருக்குது. அந்த ரூமில் 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜேகே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட பிளேஸில் வச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த 2 பசங்க வந்து ஜேகேட்ட பேசுகிறாங்க. ஹாய். ஹாய். நீங்கள் நியூ ஜாயினிங்கா? என்னோட நேம் ஹென்ரி, இவன் பேர் சாம். நீங்கள்? நான் ஜங்குக். ஓ, எந்த டிபார்ட்மெண்ட்? ஆர்கிடெக்ட். வாவ், சூப்பர், நாங்களும் ஆர்கிடெக்ட் தான். அப்போ நீயே எங்கள் கிளாஸ் தான் போல். ஓ ஓகே, நீங்கள்லாம் ஃபஸ்ட் இயரா? ஆமாம், நாங்களும் ஃபஸ்ட் இயர் தான். நாங்களும் ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் தான். நம்மளாம் ஒரே கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா செட் ஆகிடுது. இப்போ நைட் ஒரு 8 o'clock ஆகுது. இவங்கெல்லாம் இப்படியே பேசிட்டு டைம் போனதே தெரியல. இப்போ ஹென்ரியும் சாமும் அப்படியே மெஸ்ஸுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு கிளம்புறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, அப்படியே ரூம்லேயே உட்காந்துட்டே இருக்கான். டேய் ஜேகே, என்ன எந்திரிச்சு வா, சாப்பிட வரலையா? இல்லைடா, நான் அப்பா அம்மா கூட டின்னர் சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. டேய் பரவாயில்ல வாடா, ஒரு கம்பெனியாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகேவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் ஜேகேவை நடுவில் விட்டு இவனுங்க 2 பேரும் சைடில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஜேகே அப்படியே நடுவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு மொட்டை மாடியை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு 3 பசங்க அப்படியே உட்காந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிட்ருக்கானுங்க. அப்படியே ஆளாளுக்கு ஒரு மூலையில் கிடக்குறானுங்க. இப்போ அந்த டெரஸோட ஸ்டெப்ஸில் ஒரு பர்சன் கையில் அப்படியே ஃபுல் பியர் பாட்டிலோட அப்படியே மேலே ஏறி வந்துட்டுருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாங் தான்டா. நம்ம தயாங் ஜேகே படிக்கிற காலேஜில் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா. அவனும் ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் தான், ஜேகேக்கு சீனியர். நம்ம தயாங்க்கு மேக்ஸ், ஃபெலிக்ஸ், ஆண்டனின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தயாங்க்கும் ஆண்டனிக்கும் ஒரு தனி பாண்ட் இருக்கும். 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. தயாங் இப்போ அந்த பாட்டிலோடையே மேலே வந்துட்டு அப்படியே பார்க்குறான்.
ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு மேக்ஸ் தான் அப்படியே குடிச்சிட்டு பயங்கரமாக ஆடிட்டுருக்கான். டேய் மச்சான், வாடா வாடா வாடா, எங்கடா போனேன் இவ்வளோ நேரம்? சொல்லி தொலை நாய, இங்கே தான் இருந்தேன். இங்கேந்தியா? இல்லையே, நான் உன்னை பார்க்கவே இல்லையே. சரி, என்னதான் மேட்ரு சொல்லு. டேய் மச்சான், என் ஆள் இருக்குல்ல. ஆ சரி, என்னை கழட்டி விட்டா மச்சான். ஓஹோ சார், இப்போ லவ் ஃபெயிலியரில் குடிக்கிறீங்க அதுதானே? ஆ ஆ அதான் அதான் அதே தான். ஏய் தச்சி, வெக்காம இல்லை? வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி கூட குடினாய. இந்த மாதிரி கேவலமான காரணத்துக்கெல்லாம் குடிக்காத. அவெல்லாம் ஒரு ஆள், அவெல்லாம் ஒரு மூஞ்சி. டேய் நீ சொல்லுவடா, உன் பின்னால் தான் காலேஜே சுற்றுது, நீலாம் அப்படி தான் சொல்லுவ. எனக்கெல்லாம் ஏதாவது ஒன்று தான் மச்சான் மாட்டோம், அதுவும் இப்படி புட்டுக்கிட்டு போயிடுது. டேய் வெறி ஏற்றாத, நிம்மதியாக குடிக்கணும்னு தான் மொட்டை மாடிக்கு வந்தேன். இங்கேயும் கண்டதையும் பேசி காண்டு ஏற்றுனேன், சொருவிட்டு போயிட்டே இருந்துருவேன். ஏய் என்னடா கொன்றுவியா என்ன நீ? அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் மேக்ஸும் இங்கே அப்படியே சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இப்போ ஆண்டனி தான் இவனுங்க 2 பேரும் சண்டை போகிறத பார்த்துட்டு வரான். டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பாரு மச்சான், யாழை போய் அவெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் ஒரு மூஞ்சான்ட்டான் மச்சான் இவன். என் மயிறு, அதை நானே சொல்லுவேன், அவெல்லாம் ஒரு ஆள், அவெல்லாம் ஒரு மூஞ்சி. ஏன்டா நீ வேற? அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கவனோட ஃப்ரெண்ட்ஸும் மேக்ஸை போட்டு பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளுறானுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் தாண்டா காட்டுறாங்க. இப்போ அந்த காலேஜோட கேம்பஸில் ஜேகே அப்படியே அவனோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஃபோனை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தயாங்கும் அவனோட கேங்கும் நடந்து வந்துட்டுருக்கானுங்க. ஆண்டனியும் தயாங்கும் ஏதோ சின்சியராக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா தயாங் வரதை கவனிக்காமல் அப்படியே அவனை மோதிடுறான். அப்படியே இடித்த செகண்ட் தான் தயாங் அப்படியே நிமிந்து ஜேகேவை தான் பார்க்குறான். தயாங்க்கு ஃபஸ்ட்டு லுக்லேயே ஜேகேவை அவ்வளோ பிடிச்சி போயிடுது. அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் அவனையே பார்த்துட்ருக்கான். ஆனால் ஆண்டனிக்கு செம்ம கோவம் வந்துடுது. அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டையே பிடிக்கிறான். டேய் என்னடா பார்த்து வர மாட்டியா? கண் என்ன பின்னாலேயா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். ஜேகேக்கு ஆண்டனி இந்த மாதிரி ஷர்ட்டை பிடிச்சோடனே அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஆண்டனியோட கையையும் பார்த்துட்டு அவனையும் பார்த்து அப்படி முறைக்கிறான். டேய் என்னடா இன்னுமா அவ்வளோ திமிரா முறைக்கிற? ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க, யார் அடிக்கிறோன்னு பார்த்து அடிக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்கிறான். ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்படியே தான் ஆண்டனியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே அவன் ஷர்ட்டில் பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷர்ட்லேருந்து கையெடு. டேய் என்னடா, நான் பாட்டுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், என்னமோ அவ்வளோ தெனாவட்டா பேசுகிற? அவ்வளோ திமிராடா உனக்கு? கை எடுக்க முடியாதுடா, என்னடா பண்ணுவ? அப்படியே தயங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகேவே வச்ச கண்ணு வாங்காமல் அவனோட லிப்ஸு ஐசன்ட்டு அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஜேகே இப்போ தயங்க பார்த்துட்டு, யாரை இடிச்சனோ அவனே அமைதியாக இருக்கான், உனக்கு என்ன? கையெடு மரியாதையா. டேய் என்னடா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நீ பாட்டுக்கு அவன் வாய்க்கு அந்த மாதிரி பேசுகிற? நாங்கள்லாம் சீனியர்ஸ். இருந்துட்டு போ, அதுக்கு இப்படி தான் மேலே கை வைப்பியா? மரியாதையாக கையெடு. டேய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை, ஒழுங்கா சாரி சீனியர் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான் ஆண்டனி. ஆனால் ஜேகேக்கு அப்படிங்க தலைக்கு ஏறுது கோவம். அப்படிலாம் சாரி கேட்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. டேய் என்னடா, தயாங்கு இங்கே பாடுறா, என்ன நான் பேசுகிறான், நீ பாட்டுக்கு பார்த்துட்ருக்க. இப்போ தான் தயாங்கு அப்படியே ரியாலிட்டிக்கே வரான். இப்போ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அவன் கிட்ட தான் வரான். இப்போ ஆண்டனியோட கையை அவனோட ஷர்ட்லேருந்து எடுத்து விட்டுட்டு தயாங் இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு அவனோட ஹேர்லாம் அப்படி செட் பண்ணி விடுறான். ஹலோ பாரு, நாங்கள்லாம் இந்த காலேஜில் படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒழுங்காக சீனியருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்கு, சரியா? உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் நாங்கள் காலேஜ் வரல, மரியாதையாக சாரி கேட்டு கிளம்பு. சாரி எல்லாம் கேட்க முடியாது, நான் உன்னை இடித்ததுக்கும் உன் ஃப்ரெண்டு என் சட்டையை பிடிச்சதுக்கும் சரியாக போச்சு, கிளம்பிட்டே இரு அப்படின்னு அவ்வளோ தெனாவட்டா சொல்கிறான். தயாங்க்கு இப்போ தான் கோவமே வருது. டேய் என்ன திமிரா, காலேஜில் இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இப்போ ஜேகேவை அப்படியே மிரட்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பின்னால் வரானுங்க. அப்படியே தயாங்க ஸ்டாப் பண்ணிட்டு, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவனுக்கு எதுவும் தெரியாதுண்ணா, அவன் லேட்டாக தானே வந்து ஜாயின் பண்ணான், அவனுக்கு உங்களை பற்றியெல்லாம் தெரியாதுண்ணா, விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து தயாங்கிட்ட பேசுகிறான். ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படியே தயாங்க பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான்.
டேய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வை. ரொம்ப பேசுகிறான். இந்த தெனாவட்டெல்லாம் என்கிட்ட காட்டினான்னு வை, அப்புறம் நான் நல்லா காட்டு காட்டுன்னு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நைட்டு மிஸ்ஸில் தான் காட்டுறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசவே இல்லை. டேய் ஜங்குக்கு, டேய் உன்னை தாண்டா கூப்பிட்றேன், ஏதோ பேசுடா. என்ன என்ன வேணும்? டேய் ஏன் மச்சான் இப்படி இருக்க? ஏன்டா அவனுங்கிட்டலாம் பிரச்சனை பண்ணுற? டேய் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசாத. நான் போய் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணனா? லைட்டாக இடிச்சிட்டேன், அதுக்கு என்னமோ அவன் ஃப்ரெண்டு என் சட்டையை பிடிக்கிறான். ஸோ டேய் புரியுதுடா, அவங்கெல்லாம் நம்ம சீனியர்ஸ், நம்ம கொஞ்சம் பார்த்து தாண்டா நடந்துக்கணும். அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்க. ஆஹா, சீனியர்னா என்ன பிடுங்கிடுவானா? இப்போ சாம் தான் அப்படியே அந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்ணிட்டு சொல்கிறான். டேய் ஜங்குக், இங்கே பாருடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. தயாங்கண்ணா ரொம்ப நல்லவர்டா. அவர் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை. நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே டாப்பர் அவர் தான். செம்மையாக படிப்பார். அவருக்கு ஃபுட்பால்னால் அவ்வளோ பிடிக்கும். நீ மற்றவங்க மாதிரிலாம் தயாங்கண்ணாவை நினைக்காதடா. ஓ சரி, மூட்டு என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமலாம் பேசாதீங்க, டென்ஷன் ஆகுது. அதை நான் எப்போவும் மறந்துட்டேன். சரிடா சரி, டென்ஷன் ஆகாத, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடியுதுடா. என்னதான் வந்து ஜங்குக் நார்மலாக இருந்தாலும் அவனுக்கு அந்த விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் தயாங்க இருக்க ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டனி அப்படியே உட்காந்து பயங்கரமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான் தயாங்கிட்ட. ஏன் மச்சான், என்ன திமிரு அவனுக்கு? ஆ அப்படி பார்க்குறான், என்ன முறை முறைக்கிறான்டா. ஆண்டனிங்க அப்படியே சொல்ல சொல்ல தயாங்க்கு அப்படியே ஜேகேவோட கண்ணு தான் ஞாபகம் வருது. இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் இருக்க டேபிளில் அவனோட கையை வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே மனசில் யோசிச்சு பார்க்குறான். ம் ஆமாம் ஆமாம், கண்ணா அது கவுத்துட்டான். இன்னமும் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கு. டேய் தயாங்க, உன்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கேன், என்னடா நீ டேபிளை போட்டு தடவிட்டு இருக்கிற? ஆ சொல்லு மச்சான். ஆமாம் ஆமாம், ரொம்ப திமிரு தான், அடங்கிடுவான் விடு. ம் என்ன வாய், அவனெல்லாம் வாயிலே கொடுக்கணும் மச்சான் நல்லா. அடேங்கப்பா, அப்படியெல்லாம் ஒரு சான்ஸு கிடைச்சா இழுத்து வச்சு செம்மையாக கொடுத்துருவேனே. டேய் தயாங்க, உன்கிட்ட தாண்டா சொல்கிறேன், என்னடா? ஷோ டேய், ஏன்டா அதையே பேசிகிட்டு இருக்க, வாடா சரக்கடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் திரும்பவும் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டும் பயங்கரமாக குடிக்கிறானுங்க. டெய்லி இவனுங்களுக்கு இதே வேலை தான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலேஜில் தாண்டா காட்டுறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் அப்படியே ஒரு மரத்துக்கடியில் அவனோட லெக்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி உட்காந்துட்டு ஒரே இடத்தையே பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. அந்த டீமோட கேப்டன் நம்ம ஆண்டனி தான். ஆண்டனி தான் அந்த டீமோட லீடு. ஜேகேவை பார்த்தீங்கன்னா ஃபவுல் பண்ணி உட்கார வச்சுருப்பான். அவனை விளையாடவே விட்டுருக்க மாட்டான். ஜேகேக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா தயாங்கும் ஃபெலிக்ஸும் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. தயாங் அப்படியே தூரத்துலேருந்தே நோட் பண்ணிடுறான் ஜேகேவை. டேய் தயாங்கு, அங்கே பாருடா, அது ஜங்குக் தானே? ம் ஆமாம் மச்சான், அவன் என்ன பண்ணுறான் தெரிலடா, நமக்கு எதுக்கு, வா நம்ம போகலாம். ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் நடந்து வரான். ஆனால் தயங்கால ஜேகேவை கிராஸ் பண்ணி போகவே முடியல. அவன் ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி தயாங் ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் போயிட்டு நிற்கிறான். ஜங்குக் பார்த்தீங்கன்னா தயாங் இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் கீழே குமிஞ்சுக்கிறான். தயாங்க்கு இதுவே செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்ககிட்ட கேட்குறான். ஏய் இங்கே என்ன பண்ணுற? ஜங்குக் பார்த்தீங்கன்னா ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றான். அவன் பாட்டுக்கு அவன் அதே இடத்தையே பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான். டேய் உன்னை தானே கேட்குறேன், இங்கே என்ன பண்ணுற? இப்போ அப்படியே ஜங்குக் நிமிந்து, என்ன உனக்கு, எதுக்கு சும்மா என்னவே வந்து சுற்றி சுற்றி கேட்டுட்ருக்க? இது என்ன உன் அப்பா வீட்டு இடமா? ஏன் இங்கே நாங்களாம் உட்காரக்கூடாதா அப்படின்னு சொன்னது தான். தயங்கப்ப அப்படியே கீழே உட்காந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு கேட்குறான். டேய் அடங்கவே மாட்டியாடா நீயே? என்னமோ அவ்வளோ திமிரா பேசுகிற, ஒழுங்கா பேசு. என் பாரு, மரியாதையாக ஷர்ட்லேருந்து கையெடு. என்ன வேணும் உனக்கு? நான் எங்கேயோ உட்காடுறேன், என்னோ பண்ணுறேன், அதையே நீ வந்து கேட்குற? சொல்லு, நானும் உன்கிட்ட வந்து பேசுனேன், நீயா தானே என்கிட்ட வந்து பேசுகிற? ஷோ சரி சரி ஓகே, சொல்லு, இங்கே என்ன பண்ணுற? ஏன் இங்கே வந்து உட்காண்ட்ருக்க? இப்போ ஜங்குக்கு அப்படியே தயங்க மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, ம் சொல்லியே ஆகணுமா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, கிளம்பு. டேய் டேய், ஏன்டா ஏன்டா என்னை இப்படி வெறி ஏற்றுற?
எதுக்குடா இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்க? சொல்லி தொலைடா வாயை திறந்து. என்ன என்ன சொல்ல சொல்கிற? உன் ஃப்ரெண்டு என்னை ஃபவுலாக்கி வெளியே உட்கார வச்சுட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு மேட்ச் கூட என்னை விளையாட விடல. என்னடா என்ன? நீங்களாம் சீனியர்ஸ்னா பெரிய பிடிங்கிங்களா? என்னது மேட்ச் விளையாட விடலையா? ஆமாம், நான் நல்லா தான் விளையாடுறேன். ஆனால் தப்பு ஃபவுலு அப்படின்னு வெளியே உட்கார வைக்கிறான். தேவையில்லாமல் எதையும் மனசில் வச்சுட்டு என்னையே டார்கெட் பண்ணுறான் உன் ஃப்ரெண்டு. அதுதான் இப்படி உட்காந்துருக்கேன். போதுமா? என்ன பண்ண போகிற? உன்னால் என்ன பண்ண முடியும்? ஷோ, இதுதான் பிரச்சனையா? ஆமாம், இதுதான் பிரச்சனை. ஆனால் என் பிரச்சனைக்கு நீ ஒன்றும் சால்வ் பண்ண தேவையில்ல. சரியா? கிளம்பு. டேய் என் பாருடா, உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் ஆண்டனிகிட்ட பேசுகிறேன். சரியா? இப்போ தயங்க அப்படியே ஆண்டனிக்கிட்ட போயிட்டு கேட்குறான். டேய் என்னடா பண்ணுற? என்ன மச்சான் என்ன பண்ண? ஏன்டா அவனை ஃபவுல் பண்ணி வெளியே உட்கார வச்சிருக்கியான்? ஓ அவனா? அப்படிதான் மச்சான் பண்ணுவேன். எனக்கு அவனை பிடிக்கல. அவன் என் டீம்லலாம் விளையாடவே கூடாது. டேய் என் பாருடா, பர்சனல்லாம் கொண்டு வந்து கேமில் காட்டக்கூடாது. சரியா? அது வேற, இது வேற. வேறன்னா என்ன வேற? அவன் காலேஜ்லேயும் மதிக்க மாட்டான், கிரவுண்ட்லேயும் நான் மதிக்க மாட்டான். அவனே எதுக்குடா நான் என் டீமில் சேர்த்துக்கணும்? அவன் எத்தனை வாட்டி வந்தாலும் அவனை வெளியே தான் துரத்துவேன். சரியா? அவனுக்காகலாம் வக்காலத்து வாங்கி பேசுகிற மாதிரி தான் நீ என்கிட்ட பேசாத மச்சான். அவ்வளோதான் சொல்லிட்டேன். ரைட்ரா, நீங்கள்லாம் வந்துட்டு செட்டே ஆக மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயாங்க எங்கள் அப்பாரு, மூட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு அப்படின்னு ஆண்டனி சொல்லிடுறான். தயாங்க்கு செம்ம கோவம் வந்துடுது. அவனால் ஆண்டனிகிட்ட இதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண முடியல. ரொம்ப ஆர்கியூ பண்ண போய் இவனுங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுமோன்ட்டு தயாங்க அந்த இடத்துலேருந்து சைலண்ட்டாக போயிடுறான். அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே போகிறான். ஜேகேவும் தயாங்க பார்த்து அப்படி முறைக்கிறான். போகிறான் பாரு எப்படி, பெரிய ஆளிவன். அப்படியே என்னமோ போய் பிடுங்கி கிழிச்சிருவேன்னா என்ன பண்ணான்? இவனே மூடிட்டு தான் போகிறான். இப்போ தயாங்க அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. இப்போ பக்கத்தில் ஃபெலிக்ஸ் தான் கேட்குறான். டேய் தயாங்கு, என்னடா சொல்லு. மச்சான், நான் இத்தனை வருஷமாக அவங்க கூட இருந்திருக்கேன். ம் சரி, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா மச்சான். என்னன்னு தெரில, எனக்கே தெரில. இல்லை கேட்குறேன்னே நினச்சிக்காத. அவன் மேலே அவனுக்கு ஏதாவது... யாருடா? யாரை சொல்கிற? டேய் நான் யாரை கேட்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நடிக்காத மச்சான், எனக்கு தெரியாதா? என்னடா சொல்கிற? ஜேகே தான். டேய் அந்த பேரை கூட சொல்லாதடா, வெறியாவது. அவனுக்காக போய் ஆண்டனிட்ட அவ்வளோ ஆர்கியூ பண்ணுற. இல்லை மச்சான், நம்ம பர்சனல் வேறு, கேம் வேறு மச்சான். அதனால தான் நான் போனேன். மற்றபடி எனக்கு வேற ஒன்றும் இல்லை. புரியுது. ஏய் என்ன புரியுது? சைலண்ட்டாக இரு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஃபெலிக்ஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருது தயாங்க்கு ஜேகே மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 7 o'clock காலேஜோட ஹாஸ்டலில் தாண்டா காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் ரூமுக்கு வரும்போது அவனோட ரூமில் ஒரு 4-5 பேர் உட்காந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ ஹென்றி தான் உள்ளே போயிட்டு கேட்குறான். நானா என்னண்ணா பண்ணுறீங்க? ரூமில் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ தம்பி, ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. எங்கள் ரூமில் தண்ணி அடித்து ஒரே போர் அடிக்குது. அதுதான் இன்றைக்கி இந்த ரூமை செலக்ட் பண்ணி வந்து தண்ணி அடிக்கிறோம். ஓகேவா? நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே நில்லுங்க, நாங்கள் முடிச்சுட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பசங்க சொல்கிறானுங்க. அவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட கேங் தான்டா. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டலில் ஃபிலிப்ஸோட கேங்னா எல்லாருக்கும் ரொம்ப பயம். அவன் தான் வந்துட்டு ஹாஸ்டலே ஃபுல்லாக ரூல் பண்ணிகிட்டு இருப்பான். வார்டனே அவனை பார்த்தா பயந்துப்பாங்க. இப்போ அப்படியே ஹென்றி வெளியே வந்துட்டு சொல்கிறான். டேய் ஜங்குக்கு, பயங்கரமாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. கேட்டால் என்னென்னவோ பேசுகிறானுங்க தெரியுமா? என்னடா சொல்கிற? தண்ணி அடிக்கிறானுங்களா? யாரை கேட்டுறா அவனுங்க ரூம்குள்ளே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் சண்டை போடுறதுக்கே போயிட்டான். ஹலோ இங்கே பாருங்க, இது எங்கள் ரூமு. யார் உங்களுக்கு இங்கே வந்து தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தது? டேய் யாரா நீ? வெளியே போய் சைலண்ட்டாக நில்லு. நாங்களே கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கோங்க அப்படின்னு சொன்னது தான். ஜங்குக் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அப்படியே ஒரு பையனோட வாயவே உடைக்கிறான். ஃபிலிப்ஸுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவனும் பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். இப்போ ஜங்குக்கை அப்படியே 4 பசங்க பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிறானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட வாயிலே ஒரே பஞ்சு தான், அப்படியே ரத்தமாக ஊற்றுது.
இப்ப ஹென்ரியும், சாமும் அப்படியே பிலிப்ஸ் கிட்ட பயங்கரமா கெஞ்சுறானுங்க ஜேகே விட சொல்லி. "டேய்! இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒழுங்கா சொல்லி வையு. என்ன ரொம்ப வாய் பேசுறான்? நம்மள பத்தி ஃபுல்லா சொல்ற, சரியா? இனிமேல் அவன் என்ட்ட இந்த மாரி வாய் பேசுனான், என்ன பண்ணுவேன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிடுறானுங்க. இப்ப ஹென்றி தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே பெட் மேல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சுட்டு ஜேகேக்கு அப்படியே வாயில இருக்க பிளட் எல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு ஆயின்மென்ட் போட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே இங்க கோவம் தாங்கல. அப்படியே அத தள்ளி விட்டுட்டு, அவன் பாட்டுக்கு அவன் கீழ எந்திரிச்சு கிரவுண்டுக்கு தான் போயிடுறான். அந்த இருட்டுல அப்படியே ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல போய் உட்காந்துட்டு, அப்படியே எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த காலேஜ் கிரவுண்ட்ல தான் காட்டுறாங்க. ஜங்குக் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அப்படியே அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டு, அப்படியே ஆண்டனியும் அவனோட டீமும் விளையாடுறத உட்காந்து முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப தயாங் பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு வரான். அவனோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே கிரவுண்டுக்கு வரான். இந்த வாட்டி ஜங்குக்க பார்த்துட்டு அவன் எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு சைலண்டா போய் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்ப கேம் விளையாடிட்டு இருக்கும்போதே ஆண்டனி வந்து அப்படியே தயாங் கிட்ட சொல்றான். "டேய் தயாங்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" "என்னடா?" "நேத்து பிலிப்ஸோட கேங்கு உன் வாயவே உடைச்சிட்டானுங்களாண்டா. அங்க பாரு எப்படி உக்காந்துருக்கான்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறானுங்க. தயாங் இப்பதான் திரும்பி ஜேகேவே பார்க்கறான். "ஏய், என்னடா சொல்ற? வாய உடைச்சிட்டானுங்களா?" "ஆமா மச்சான். நம்மகிட்ட பேசுன மாரி அவன்ட்டயும் பேசியிருப்பான் போல. புடிச்சு வாய உடைச்சு விட்டானுங்க தெரியுமா?" "எப்படா நடந்துச்சு இது?" "நேத்து நைட்டு மச்சான். எனக்கு காலையில தான் நியூஸ் வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி இங்க பயங்கர ஹாப்பியில இருக்கான். தயாங் பார்த்தீங்கன்னா, பேருக்கு ஆண்டனிட்ட சிரிக்கணுமேன்றதுக்காக லைட்டா சிரிச்சுட்டு, அப்படியே திரும்ப கேம கன்டின்யூ பண்றான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, தயாங்க்கு இத சொன்ன உடனே அவ்ளோ கோவம் வருது. அவன் ஏன் கோவப்படுறான்னு அவனுக்கே தெரியல. இப்ப அங்கெல்லாம் பிராக்டிஸ் முடிஞ்சு போம்போது கூட ஜேகே பார்த்தீங்கன்னா, அங்கேயே உட்காந்துட்டுருக்கான். தயாங் இப்ப போம்போது ஜேகே கிட்ட வந்து கேட்குறான். "ஏய், இங்க பாரு. உன்ன தான் அவன் சேர்த்துக்க மாட்றான்ல. திரும்ப திரும்ப ஏன் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்க? இங்க பாரு, நீலாம் என்ன எதுவுமே கேட்காத. அவன் மேல அவ்ளோ வெறியாவுது. பார்த்து பார்த்து கடுப்பாவணும்னு தான் எனக்கு தோணுது. ஃபுட்பால் என்னோட ட்ரீம் தெரியுமா? எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சரி, ஓகே. நான் வேணா அவன்ட்ட இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன். நீ வந்து இந்த டீம்ல விளையாடலாம். ஓகேவா?" "என்ன பேசுற நீயு? உன்ட்ட வந்து நான் ஏதாவது கேட்குறேனா? நீ எனக்காக பேசணும்லாம் ஒரு அவசியமும் இல்ல. உன் வேலை என்னமோ அத பார்த்துட்டு போ. எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திமிரா சொல்றான். தயாங் பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டா அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஏன்னா, எதுக்கு எடுத்தாலும் திமிரா பேசுறான் ஜேகே. அவன்கிட்ட ஈக்குவல் பண்ணி தயாங்கால பேசவே முடியல. இதே வேற யாராவதா இருந்தா, அங்க சீனே வேற. ஜேகேன்றதுனால தயாங்கால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜேகே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு தான் போறான். தயாங் பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம ஜேகேவ பார்க்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு தான் வந்திருப்பான். அந்த ரூம்ல இப்ப ஹென்றி, சாமும் இருக்காங்க. தயாங் இப்ப அப்படியே அந்த டோர நாக் பண்ணிட்டு உள்ள வரான். "அண்ணா வாங்கண்ணா. என்னண்ணா? ஏதாவது பிரச்சனையா? ஜங்குக்கு ஏதாவது சொல்ட்டானா?" "ஏய், இல்ல இல்ல. அதெல்லாம் இல்ல. நான் அவன பார்க்க தான் வந்தேன். அ அவன்ட்ட கொஞ்சம் பேசணும்." "அண்ணா இன்னும் வரலண்ணா. வந்துருவான். பேசுவீங்களா?" "ஆ, சரி, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு தயங் அப்படியே உள்ள வந்து ஜங்குக்கோட பெட்ல தான் உட்கார்றான். இப்ப ஹென்றி, சாமும் பார்த்தீங்கன்னா வெளிய போறாங்க. "ஏய், இல்ல பரவால்ல. நீங்க இருங்க. நான் வேணா வெளிய வெயிட் பண்றேன்." "ஐயோ! அண்ணா பரவால்லண்ணா. நாங்க கேன்டீன் போறோம். நீங்க அவன் வந்தோனே பேசிட்டு கெளம்புங்கண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் வெளிய போயிடுறாங்க. தயாங் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே பார்த்தீங்கன்னா, அப்படியே எப்ப பார்த்தாலும் ஒரு மாரி சுடு தண்ணி கால்ல ஊத்துன மாரி கடுப்பாவே இருக்கான். இப்ப அப்படியே ரூம் டோர வந்து ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள வந்துட்டு லாக் பண்றான். ஆப்போசிட்ல திரும்பி பார்த்தா, தயாங் அப்படியே அவனோட பெட்ல உட்காந்துட்டுருக்கான். "ஏய், எ நீ என்ன பண்றீங்க?" "வாங்க சார். இவ்ளோ நேரமா காலேஜ்லேருந்து வர்றதுக்கு?" "ஏய், அதெல்லாம் நீ கேட்காத. என் பெட்ல என்ன பண்ற? எந்திச்சு வெளில போ." "டேய் டேய், அடங்குடா. என்ன ரொம்ப தான் துள்ளுற? உன்ட்ட பேசணும்னு தான் வந்தேன்." "என்ன? என்ட்ட பேசணுமா? உன்ட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. இப்ப நீ வெளில போறியா? இல்ல நான் போட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்றதுக்காக போறான். தயாங் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஜேகேவ புடிச்சு அந்த டோர்லயே சாய்ச்சு வச்சுட்டு, பக்கத்துல அவ்ளோ க்ளோஸ்ல பார்க்குறான். "டேய்! என்னடா பண்ற? கைய விடு." "ஏன் ஏன்? என்ன பண்ணுது?" "நான் தான் சொல்றேன்ல, உன்ட்ட பேசணும்னு. கேட்கவே மாட்டியாடா? அவ்ளோ திமிரு?" "சரி, நின்னு தொலைறேன்.
கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுறான். தயாங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். ஏய், நான் தான் நிற்கிறேன்னு சொல்கிறேன்ல, கையை விடு. எதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க? என்னடா வலிக்குதா? டேய், மூடிட்டு கையெடு அப்படின்னு சொன்னோடனே தயாங் இப்போ அப்படியே லைட்டாக ஜேகேயோட ஹேண்ட்ஸை லூஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே கை எடுத்துடுறான். என்ன சொல்லி தொலை, என்ன பேசணும் என்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் உதட்டு இப்படி வீங்கி போயிருக்கு? எப்படி இந்த காயாச்சு? ஏய், அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? அது என்னமோ ஆச்சு, உனக்கு என்ன? ஏய் சொல்கிறா, எப்படி ஆச்சுன்னு கேட்குறல்ல, அதை கேட்க தான் இங்கே வந்தியா? ஆமாம், அதை கேட்க தான் வந்தேன். சொல்லு, எப்படி ஆச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா என்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் கேட்காத. ஃபிலிப்ஸ் உன் வாயை உடச்சிட்டானா? கேள்விப்பட்டேன். ஆமாம், அப்படி தான் ஆச்சு. என்ன இப்போ என்ன பண்ண போகிற சொல்லு. டேய், ஏன்டா இப்படி இருக்க? அடங்கவே மாட்டியா நீ? என்கிட்ட இருக்க மாதிரியே எல்லாட்டையும் இருக்கலான்னு நினைக்காத, சரியா? அப்படின்னா என்ன என்ன சொல்ல வர? உன்கிட்ட இருக்க மாதிரின்னா? அப்படின்னா நான் வேற, மற்றவங்கலாம் வேற, ஓகேவா? என்கிட்ட எப்படி வேணா இருந்துக்கோ, அது தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்ககிட்டையும் அப்படியே இருக்காத, சரியா? கொஞ்சமாவது சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடு. ஹேய், பாரு, அந்த சீன்லாம் கிடையாது. மற்றவங்களும் நீ எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ஜேகே சொன்ன வார்த்தை தான் தயாங்க்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே அவன் நெக்கை பிடிச்சி அப்படியே அந்த டோர்லேயே சாய்ச்சிட்டு ரொம்ப பக்கத்தில் வந்து ஜேகேயோட கண்ணை பார்த்து சொல்கிறான். டேய், இங்கே பாரு, இதுக்கு மேலே இப்படி என்கிட்ட தெனாவிட்டா நடந்துக்கிட்ட உன்னை என்ன பண்ணுன்னே தெரியாது. டேய், எதுக்குடா கழுத்தை பிடிச்சி இப்படி நெரிக்கிற? கையட்ரா, வலிக்குது அப்படின்னு சொன்னோடனே தயங்க அப்படியே அவனோட நெக்கை விட்டுறான். ஏய், இங்கே பாரு, இன்னொரு வாட்டி மற்றவங்களும் நானும் உனக்கு ஒன்று தான் சொன்னேன், அவ்வளோதான். உன்னை என்ன சொன்னா என்ன பண்ணுவ? அதான்டா உண்மை, மற்றவங்களும் நீ எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ஜேகே சொல்ல சொல்ல தயாங்க்கு இன்னமும் கோவம் வருது. ஜேகே, வேணாம், அப்படிலாம் சொல்லாத. ஏய், அப்படிதான்டா சொல்லுவேன், என்னடா பண்ணுவ? ஏய், இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், நீ ஏன் இருறோன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி இழுத்து அப்படியே அவனோட லிப்ஸில் பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு வச்சிடுறான். டேய் பாடு, என்னடா பண்ணுற? ஏற்கனவே அவன் அடித்து வலி தாங்க முடியல, என்னடா பண்ணுற பொறுக்கி? அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஓவராக வாய் பேசுகிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான் பிடிச்சி கடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு கொஞ்ச நாளைக்கு வாயவே திறக்க மாட்டாங்க. டேய், அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அதெல்லாம் ஒன்றும் வெக்கமாலாம் இல்லை, மூட்டை தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி இப்போ அப்படியே ஜேகேவை பிடிச்சி நவுத்தி விட்டு அவன் பாட்டுக்கு அவன் வெளியே போயிடுறான். ஜேகேக்கு ஒரு நிமிஷம் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திக்கிறான். அவனுக்கு இப்போ அப்படியே மிரரில் பார்த்தா தயங்க அங்கே கடிச்சு வச்சது அப்படியே அவ்வளோ பெரிய மார்க்காக தெரியுது. பார்க்க பார்க்க ஜேகேக்கு அப்படியே உதடெல்லாம் ஷிவர் ஆகுது. ஷோ, என்ன இப்படி வலிக்குது? ஓ, வெறி பிடிச்சவன், எதுக்கு இப்படி பிடிச்சி கடிச்சானே தெரில. எப்படி இருக்கு பாரு, நான் எப்படி காலேஜ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட மெஸ்ஸுக்கு போகல. அப்படியே பிளாங்கெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே அவனோட பெட்லேயே படுத்துட்ருக்கான். ஹென்ரியும் சாமும் எவ்வளோ நேரம் அவனை எழுப்பி பார்த்துருப்பாங்க, எந்திரிச்சிருக்கவே மாட்டான். இப்போ அப்படியே அவனுங்க சாப்பிட போயிடுறானுங்க. இப்போ தான் ஜேகே அப்படியே அவனோட பிளாங்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் எந்திரிச்சு உட்காந்துட்டு அவனோட உதட்டையே தொட்டு பார்த்துட்ருக்கான். எனக்கு புரியவே மாட்டேங்குது, அவன் என்ன பண்ணான்? உதட்டில் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கான். ஷோ, இது என்னன்னே புரியலையே. ஏன் தான் இப்படி பண்ணுறான்? வெறியாவது. என்ன ஒரு தைரியம்? என் ரூமுக்கு வந்து என் உதட்டையே கடிச்சிட்டு போகிறான். அவன் வேற ஏதாவது கூட பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணான்? என் மேலே ச்சீ, அதெல்லாம் இல்லை, எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. சீனியர் பெரிய பிடிங்கி. இன்னுமே என் பக்கத்தில் வரட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு, வாயை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பவும் அவனோட உதட்டை தொட்டு பார்த்துட்டு அப்படியே படுத்து பிளாங்கெட்டை கவர் பண்ணிக்கிறான். இப்படியே தாண்டா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்பான். அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கவே மாட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலேஜில் திரும்பவும் அதே கிரவுண்டை தாண்டா காட்டுறாங்க. இப்போ ஜேகேட்ட ஒரு பர்சன் வந்து பேசுகிறாங்க.
அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஃபுட்பால் டீமோட டீம் லீட் தான்டா. அவரு பேரு ஆண்ட்ரஸ். அவரும் ஒரு சீனியர் தான். பட் ஆனா ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட் டீம்டா அவங்க. ஆண்டனி டீமுக்கும், ஆண்ட்ரஸ் டீமுக்கும் சுத்தமா ஆகாது. அவரு இப்ப அப்படியே ஜேகேட்ட வந்துட்டு கேட்குறாரு. ஹலோ. ஆ நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? ம். ஆமா. நீங்க? நான் ஆப்போசிட் டீமோட டீம் லீட். சீனியர் தான் உனக்கு. ஆ ஓகே. சாரிங்க. தெரியாது எனக்கு. ஏய் பரவால்ல ஓகே. நான் உன்ன 1 வீக்கா நோட் பண்றேன். ஏன் இங்க வந்து உட்காந்துட்டுருக்க? உனக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல சீனியர். என்னோட டிபார்ட்மெண்ட் டீம் தான். ஆனா என்ன சேர்த்துக்கவே மாட்றாங்க. நெறைய பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. அதனால உள்ளயே விட மாட்றாங்க. எவ்வளோதான் நல்லா விளையாண்டாலும் ஃபவுல் பண்ணிடுறாங்க. ம். சரி ஓகே. நானும் நோட் பண்ணேன். அ பட்டு உனக்கு புடிச்சிருந்தா நீ வேணா என் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? ஆ ஓகே சீனியர். ஆனா இந்த மாரி அதர் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வந்துராது? வரும் தான். கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஓகேவா? நான் வந்து உன் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி குடுக்குறேன். ம். நீ என் டீம்ல விளையாடுறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆண்ட்ரஸ். ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இப்ப அப்படியே ஆண்ட்ரஸ் கூட அவங்களோட டிபார்ட்மெண்ட் போயிட்டு, ஹெச்ஓடிட்ட போய் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு, இப்ப ஆண்ட்ரஸ் டீம்ல வந்து ஜாயின் பண்றான். ஆண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லா டீம் பசங்களுக்கும் ஜேகேவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆண்டனியோட டிபார்ட்மெண்ட் பையன் ஒருத்தன் வந்து இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்றான் அப்படின்றத பார்க்குறப்ப அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப ஆண்ட்ரஸ் தான் ஜேகேட்ட சொல்றாரு. ஜேகே, இங்க பாரு. நீ இந்த டீம்ல ஜாயின் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு ஆண்டனி எவ்வளோ பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். ஓகேவா? நீ அதெல்லாம் பத்தி வொரி பண்ணிக்காத. நீ பாட்டுக்கு உன்னோட ஒர்க்க பாரு. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரஸ் அட்வைஸ் பண்றாரு. ஜேகேக்கு நல்லாவே புரியுது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு. ஆ ஓகே ஜேகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நீ வந்து எதுவும் ப்ராக்டிஸ்லாம் பண்ண வேணாம். நம்மளோட டீம் பாய்ஸ் எப்படி விளையாடுறாங்க, என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, எல்லாத்தையும் உட்காந்து பாரு. ஓகேவா? உனக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் நீ சொல்லு. உன்னோட ஒப்பீனியனும் நீ சொல்லலாம். ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட ரொம்பவே அப்படியே நல்லா பேசுறாரு. ஜேகேக்கு ஆண்ட்ரஸ ரொம்ப புடிச்சிருது. ஏன்னா அவர் அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடா இருக்காரு ஜேகே கிட்ட. இப்ப தயாங் பார்த்தீங்கன்னா, காலேஜ்க்கு ரொம்ப லேட்டா தான் வந்திருப்பான். அப்படியே அவனோட ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, இப்ப அப்படியே வேக வேகமா கிரவுண்ட்ல வந்துட்டுருக்கான். அப்ப எப்பவும் போல அந்த மரத்துக்கிட்ட பார்க்குறான். ஜேகே அங்க இல்ல. இப்ப ஃபெலிக்ஸ் தான் கேட்குறான். "என்ன மச்சான்? எப்பயும் உட்காண்ட்ருப்பான். இன்னைக்கு ஆள காணோம். ஒருவேளை லீவ் போட்டுட்டானோ?" தயாங்க்கு ஒரே சிரிப்பா வருது. நேத்து பார்த்து விட்ட வேலை அந்த மாரி. கடிச்சது அவ்வளோ வலிக்குது போல. லீவ் போடுற அளவுக்கு. "ஆ என்ன மச்சான்? என்ன சொன்ன?" "ஏய் நான் ஒண்ணும் சொல்லாம இரு. சைலன்ட்டா வா. அவனுக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருந்திருக்கும். லீவ் போட்டிருப்பான்." "ஆ ரைட்டு தான்டா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்ப ஆண்டனி தான் தயங்க பார்த்துட்டு கேட்குறான். "டேய் என்னடா இவ்ளோ லேட்டா வரீங்க?" "ஏய் சாரி மச்சான். லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்காத." "டேய் தயாங்கு அங்க பார்த்தியா?" "என்ன மச்சான்?" "அந்த ஜேகே ஆப்போசிட் டீம்ல ஜாயின் ஆயிட்டான்டா." அப்படின்னு சொன்னது தான். தயாங் இப்ப அப்படியே சடனா திரும்பி பார்க்குறான். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரஸும் ஜேகேவும் பக்கத்து பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்காங்க. தயாங்க் இத பார்த்தோனே வெறி ஆவுது. அவ்ளோ கோவம் வருது. அப்படியே தூரத்துல ஜேகேவ பார்த்துட்டு பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான்டா. டுடே எபிசோட் எண்டு. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.